ஜில், எதையும் தொடாதே. நான் என்னுடைய வரைபடத்தை நிறைவு செய்து விட்டேன். அதை உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். இது எங்க பசங்களுக்கு சுலபம். உங்களுக்கு வாழ்நாள புரியலாமல் இருந்து அதிக ருசியான ஷேக் செய்ய போறாங்க. இது செய்வதற்கு மிகவும் எளிதானது. நான் நுடெல்லாவுடன் தொடங்க போகிறேன். சுவையாக உள்ளது. எனக்கு நிறைய வேண்டும், ஆனால் முடியாது. ஓ, சுவையாக உள்ளது. நான் மில்க் ஷேக் செய்ய வேண்டும், அதனால ஒரு ஸ்பூன் கண்ணாடியில போட வேண்டும். ஓ, முடியவில்லை. ஓ, அது நல்லதான். எனக்கு எனது மில்க் ஷேக்கிற்கு பால் தேவை, நிச்சயமாக. எனவே நாம் அதை ஒரு சூடான பாத்திரத்தில் ஊற்றுகிறோம். பின்னர் கொஞ்சம் காக்காவையும் சேர்க்கிறோம். ஓ, என் மூக்கு அதில் செல்லிவிட்டது. மன்னிக்கவும். மீதி காக்காவை பாலை சேர்த்து அனைவரையும் கலக்குகிறோம். நாங்கள் காத்திருக்க வேண்டும். அதை காயச்சு வைக்கின்றோம். இது எனது பிடித்த கோப்பை. என் பேரன் விக்கி அதை எனக்கு கொடுத்தான். நாங்கள் அதில் ஊற்றி கொஞ்சம் திருப்பி மிட்டாய் சேர்த்தோம். முடிந்தது. இது உன் காகித நாணயம், என் தேவதைக்குரியது. நான் உங்களுக்கு எப்படி ஒரு உண்மையான பல்கலைச்சமலை செய்வதை காட்டலாமா? கொஞ்ச நேரம். இப்போது தொடங்குவோம். எனக்கு ஒரு சாக்லேட் பார் தேவை. நாங்கள் அதை பொட்டலத்திலிருந்து சிறப்பாக எடுத்து விடுகிறோம். அதிலேயே எல்லாவற்றையும் ஒரு சட்டியிலே போடிக்கொண்டு அதனை உருக வைக்கிறோம். அருமை. சாக்லேட் கலந்து விட்டது. நாம் அதை கரடி பொம்மை அச்சில் ஊற்றலாம். அச்சை குளிர்க்க லீகவும் சாக்லேட் உறைவதற்கு காத்திருக்கவும் வேண்டும். என்ன? ஓ ஜில், நீ என்ன செய்தாய்? எல்லாம் நுடல்லாவையும் நீ சாப்பிட்டாயா? அம்மா, கவலைப்படாதீங்க. மறுமுயற்சி செய்யுங்கள். எனக்கு ஒரு மனக்கருத்து கிடைச்சது. சரி, எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது. பாட்டி, திரும்ப வாருங்கள். ஜாரில் கொஞ்சம் பால் விட்டுவிட்டு அதை கிடக்க செய்யலாம். ஓயிலா, நமக்கு சாக்லேட் மில்க் ஷேக் உள்ளது மற்றும் கிரீம். ஆமாம், மேலே சாக்லேட்டினை கொஞ்சம் சேர்ப்பது உகந்தது தானே. ஒரு ஸ்ட்ரா. நான் பப்படுத்த தயாராக இருக்கிறேன். அருமையாக இருக்கு செஃப். ஒரு வினாடி. இது வந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த 2 அச்சுக்களை சேர்க்க வேண்டும். இப்போது நாங்கள் மில்க் ஷேக் உள்ளே வைக்க வேண்டும். பைப்பை உள்ளே வையுங்கள். சில சாக்லேட் டிராஜிஸ்களை ஒரு ஸ்நாக்கு வையுங்கள். விக்கியை அது நிச்சயமாக பிடிக்கும். வாவ், எல்லா கருவிகளும் எப்படி அழகாக இருக்கின்றன. இதன் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இது உண்மையிலேயே நல்லதா என்று நம்புகிறேன். உம்மா, பார்க்கலாம். சுவையானது. அக்கா, நீ அருமை. அற்புதம். இந்த போட்டியானது என் பாட்டிக்கே. நான் உன்னை விரும்புகிறேன். உனக்கு ஒரு முத்தம். சூடு வந்து சுவைக்கலாம். மோசம் இல்ல. ஓ, ஆம். இதுல என்ன இருக்கிறது? ஒரு சாக்லேட் கரடி. அழகாக இருக்கிறது. இதை பார்ப்போம். ஓ, இது அருமையாக இருக்கிறது. கரடி சுவை எப்படி இருக்கிறது? ஓ, அது 100% சாக்லேட். அதுவே அற்புதம். ஆஹா, எனது பிடித்தமானது எம்ஸ் ருசியானது. சமையல்காரரே, நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். ஆமாம், எனக்கு தெரியும். அவள் சமைக்க ஆரம்பிக்க காத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். விக்கி ஏன் விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிக்கலாம். எனக்கு பாஸ்தா வேண்டும். அதுதான் சிறந்த தேர்வு. எல்லோரும் தயார். ஆகவே சமைக்க தொடங்கலாம். எங்கே இருந்து தொடங்கலாம்? அதுதானே, பாஸ்தாவை உளுத்த வேண்டும். அதை ஒரு பாத்திரத்துல போட்டு சுட விடலாம். அவ்வா, அவை மிக நீளமாக இருக்கின்றன. இவை எப்படி உள்ளே பொருத்துவது? நான் இதை செய்ய முடியாது. பாருங்கள். ஓ, இல்ல. ஓ ஜில், அது தவறு. பாட்டி உன்னை ஸ்பெகட்டி செய்வது எப்படி என்று கற்பிக்கட்டும். அடுப்பை நடத்தி வெள்ளம் கியாதிக்க ஊறும். பிறகு சற்றே ஸ்பெகட்டி வச்சு எதுவும் செய்யாது. என்ன? இங்கே இளம் மக்களுக்கு நீங்கள் என்ன கற்றுத் தருகிறீர்கள்? இல்லை செல்லமே, நிஜமான பாஸ்டா செய்வதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இல்லை, கவனமாக நோட்டம் வேண்டுங்கள். ஸ்பகட்டி நீரில் போட்டு கொதிக்க விடுங்கள். அதற்கிடையில் ஒரு டின்னரியமை எடுத்து அதை நீரில் ஊற்றுங்கள். இப்போது நமக்கு கருப்பு பாஸ்டா கிடைத்தது. ஓ, இதை முயற்சிக்க வேண்டும். பாவம், கொஞ்சம் அதிகமாக வேக வைத்தாயிற்று. ஆனால் முழுவதும் மூலமாக இருப்பதை காட்டிலும் நன்றாக இருக்கிறது. அதை ஒரு தட்டில் வை. சுவைக்கு ஏதாவது. ஆனால் என்ன? ஓ, அது என்ன? கேட்சப்? ஓ, அது ரசாயனங்கள். எங்களுக்கு இன்னும் இயற்கையான ஏதோ ஒன்றை தேவை. நான் என்னோட கெட்சப் செய்ய போகிறேன். சில மசியடிக்கும் தக்காளி,
கவனமாக இரு. முடிந்தது. அதை என் ஸ்பெகட் ஃபைல் ஊற்றுவோம். சரி செஃப், உங்களை என்ன நினைச்சுக்கிறீர்கள்? நீங்கள் குழந்தையை விஷமூட்ட முயற்சிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல சாத செப்ஷன பதேகம் காட்ட போகிறேன். நமக்கு சீஸ் தேவை. வெட்டுகிறேன். இப்போது நாங்கள் சிறந்த கருப்பு பாஸ்தாவை சீஸுக்குள் வைக்க போகிறோம். மற்றும் கொஞ்சம் தீ. நாங்கள் சீஸை திடமான ஊறுகிய ஒன்றாக உருக விடுகிறோம். அருமை. பாஸ்தாவை போட்டு அதை நன்கு கலக்கவும். அதை உருதட்டில் வையுங்கள் மற்றும் சுண்டிய காளான் சேர்க்கவும். முடிஞ்சது. ஓ நன்றி நன்றி. நான் ஒரு மிகச்சிறந்த படைப்பை உருவாக்கி இருக்கிறேன் என்று தெரியுமே. அடடா அதிதி, சீக்கிரம். ஓ இல்ல. ஓ நண்பா, என் ஸ்பகெட்டி எல்லாம் எரிஞ்சிட்டது. அதை விக்கிக்கு கொடுக்க முடியாது. எனக்கு மிக அழகான யோசனை உள்ளது. காடுவில் சிறிது பாலை ஊற்றுவோம். நான் இதே விஷயத்தை செய்ய முயற்சிக்கிறேன். சரி, எல்லாவற்றையும் கலக்க எழுந்தது விடுவோம். அடுத்ததாக எனக்கு ஒரு சிரிஞ்ச் தேவைப்படும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் யாரையும் குத்துவதில்லை. எனக்கு சாக்லேட் திரவத்தை உள்ளே எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அதை உறைய வேண்டும். இதோ திரோம்பா பிளேட்டில் இருக்கிறது. கொஞ்சம் விசிறி கிரீம் வைத்து முடிந்து விட்டது. வாவ், ரொம்ப வேகமாக. அது என்ன? ஒரு காளான்? அஃப், அது சாப்பிட மாட்டேன். பாஸ்தாவை முயற்சிப்போம். ஓ, இது உறைஞ்சிருக்கு. இல்ல, சரி வா. வாவ், இது கேட்சப் தானா? பார்ப்போம். மெழுகுநாரில் நேராக எடுத்து என் வாயில் விடுகிறேன். அற்புதமாக இருக்கின்றது. பாட்டி, நல்ல வேலையாக செய்தீர்கள். அக்கா என்ன செய்திருக்கிறார்? வாவ், சாக்லேட் பாஸ்தா. நான் இதுவரை இதை சாப்பிடவில்லை. அருமை. ஜில் கண்டிப்பாக ஜெயித்து விட்டார். ஓ, இறுதியாக நான் வென்று விட்டேன். எல்லோரும் சமைக்க தயார். விக்கி என்ன விரும்புகிறார் பார்ப்போம். ஓ, நக்கெட்ஸ். அதற்காக எதற்கில்லை. எப்படி செய்கிறோம்? முதலில் 2 முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும். அதன் பிறகு கொஞ்சம் கோழிக்கறி தேவை. இதை போன்ற சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். முடிக்கலாம். இதை நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுகிறேன். அது போதுமான அளவுக்கு சின்னதாக இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து கலப்போம். மற்றும் ஓ செஃப், என்ன செய்றீங்கள்? ஓ சரி, நன்றி. அதை மறந்துட்டேன். இப்போது சில நகைச்சுவையான பொருள்கள் பாருங்க. சரி, கலவையை அச்சுகளில் வைக்கிறேன். அதை பனிக்கட்டி போடலாம். நான் உங்களுக்கு குறைவான ஒரு நன்றியான சமையல் செய்முறை காட்டப் போகிறேன். என்னிடம் சில அற்புதமான மீன் நகெட்ஸ் இருக்கும். மீன் அருமையானது. அதை கத்தியால் நறுக்குங்கள். சரி, நமது பிளேவை எடுத்து தோலை நீக்கி சின்ன துண்டுகளாக நறுக்க வேண்டும். மேல் கொஞ்சம் மாவு போட்டு பிரெடிங் செய்யுங்கள். அது அழகாக இருக்கிறது. 4 எண்ணெயில் பிரெடிங் செய்யுங்கள். என் நகெட்ஸ் உறைந்து போயுள்ளது. அவற்றை சரி பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஓ, என் டைனோசர்களை. ஓ, மீதி எங்கே? ஓ, ஜில் குட்டி, எனது நகெட்ஸ்களை திரும்ப கொடு. நான் அவற்றை சமைக்க வேண்டும். கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் தூவி ஆவியை அடுப்பில் போடலாம். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ எனக்கு நல்லா தூங்க நேரமாய்விட்டது. தமிழ் மொழியாக குக்கி நகெட்ஸ் என்பது எனக்கு பொருத்தமானது என்று நினைக்கிறேன். நிச்சயமாக பயன்பாட்டில் இருந்து குக்கி நகெட்ஸ் செய்ய முடியும். நாம் எங்கள் குக்கீகளை அரைப்போம். பாருங்கள், சில துகள்கள் கிடைத்துவிட்டன. மேலும் நிறைய கடலை கருவளைய மை சேர்க்கவும். ஆஹா, இது ருசியானதாக இருக்கிறது. மிச்சம் உள்ளதை எல்லாம் கலந்து விடுங்கள். பாருங்கள், இது பிளாஸ்டிசின் போல உள்ளது. சரி, நம் விருப்பமான அச்சுகளில் அதை வடிவமைப்போம்.
சேஃப். என் யோசனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஓ, அது சரியாக இருக்கிறது. இது எனது யோசனைக்கு ஒப்பிட முடியாது. மீன் நகெட்ஸ் தயார். சில தங்கத்தை சேர்ப்போம். என்ன நினைக்கிறீர்கள்? பரவாயில்லை, நாம் அதை நகெட்ஸ்ல நுகரப் போகிறோம். சரி, இப்போது ருசிகரமான சாஸ். எனக்கு கொய்யா பழம் தேவை. ஓ, மீனுடன் சிறப்பாக பொருந்துகிறது. சாமி, ஆஃப் ஆஃப் நான் விழித்து விட்டேன். நான் விழித்து விட்டேன். சரி, எனது நகட்ஸ் எடுக்க நேரமாயிட்டது. ஓ, அவை எங்கே? ஓகே, இதோ. அவற்றை ஒரு தட்டில் வைக்கலாம் மற்றும் அதற்கு சில கெச்சப் வைக்கலாம். முடிந்தது. ஓ ஜில், சாஸ் எங்கே? நான் சாக்லேட் சிரப் சேர்க்கலாம். இது என் நகெட்ஸ்க்கு அருமையாக இருக்கும். முடிந்து விட்டது. ஏ, என் நகெட்ஸ் தயார். இந்த அழகான தோல்பாம்புகள் குழந்தைகளுடன் தொடங்க விரும்புகிறேன். அவை மிகவும் அழகாக உள்ளன. எனவே என் முள் ஏற்கனவே அங்கே பறக்கிறது. நல்லது. ஓ ஆம், நான் அதை விரும்புகிறேன். அது என்ன? ஆமாம், பார்ப்போம். அது சாக்கலிட்டா? அதுவும் நல்லாதான் இருக்கே. இது என்னோட உங்களிடம் இருந்து. உன்னை ஏலா நேசிக்கிறேன். வாவ், இது உண்மையிலேயே நல்லா இருக்கே. கூல். இதற்கு உள்ளே என்ன இருக்கிறது? இந்த நகெட்டுகள் எதைச் சேர்ந்தவை? பியூ, ஒரு வகையான தூசி மற்றும் மீன். அருவருப்பு. அப்படி என்றால் யார்தான் வின்னர்? ஆம், பார்ட்டி வெற்றியாளராம். நான் சிறந்தவன் என்று தெரிந்திருந்தேன். இந்த அழகான எலித்தாய் குட்டியை நீ பார்க்கிறியா? ஓ, என்ன ஒரு குழந்தை. இது அதன் சிறந்த உருவப்படத்தை உருவாக்கும் ஒருவருக்கு நண்பனாக மாறும். நான் உங்களிடம் இருந்தால் அவசரப்படுவேன், ஏனெனில் நேரம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. வாவ், எனக்கு ஒரு புதிய நண்பர் இருந்தால் பரவாயில்லை. எனினும் திரவ மிட்டாய்களால் வரைந்ததில்லை. நான் அதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஆம், மிட்டாயத்துடன் வரைவது மிகவும் கடினம். ஆனால் நான் அதை புரிந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். என்னிடம் என்ன நடக்கிறது என்பதற்கான ஒரு விசித்திரமான யோசனை உள்ளது. இப்போது திரவ மிட்டாய்களால் எப்படி வரைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனால் முதலில் ஏன் நான் அதை முயற்சிக்க கூடாது? மிகவும் புளிப்பு, ஆனால் மிகவும் சுவையானது. எனக்கு இன்னும் வேண்டும். நீங்கள் அந்த மிட்டாய்களை எல்லாம் அப்படியே சாப்பிடுவீர்களா? ஓ, இது உண்மையில் புளிப்பாக இருக்கிறது. ஆனால் நான் உணவு பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. என் எதிர்கால சிவந்த முடிக்கொண்ட நண்பரை பற்றி யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஓவியத்துடன் நீங்கள் அதை நிச்சயமாக பெறமாட்டீர்கள். என் வேலைக்கு முன்கூட்டியே தீர்ப்பு சொல்லாதீர்கள். இந்த வேலை ஒரு அழகான பூனையாக போகிறது. நான் அது சாத்தியம் என்று தெரியவில்லை. கைஸ், உங்கள சிலருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த பூனை உண்மையில ரொம்ப நேசமானது. இத பத்தி உங்கள் நேரம் முடிஞ்சிடுச்சு. உங்க படைப்பை காட்டுங்க. சரி, என்னோட ஃப்ரெண்ட்களுக்கு எப்படி பிரைஸ்? ஓ மை காட், பார்க்காது. இது நல்லதல்ல, பயங்கரம். ஜில், நீ காம்பி சாப்பிடாமல் வரைந்து இருக்க வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது? அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஜிஞ்சர், உனக்கு ஒரு புதிய நண்பரை கண்டுபிடித்தோம். நீங்களும் அந்நியும் நண்பர்களாகி விடுவீர்கள் என்று எனக்கு உறுதி. அதை இங்கே கொடு. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் அவரை முழு நாளும் அழுத்துவேன். இப்போது ஜிஞ்சர் எனக்கு நண்பனாக மாறுவான் என்று உறுதியாக இருக்கிறேன். எவ்வளவு குளிராக இருக்கிறது. நான் என் வாழ்நாளில் அவனுடன் விளையாடுவேன். இல்ல, இது என் பூனை. ஓ ஸ்வாட்களே, உங்களை ஒரு ஃபியூச்சர் மற்றும் விலை உயர்ந்த பரிசு கிடைக்கும். புது ஐபோன் பெட்டியிலே விரைவா செய்யுங்கள். உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. எனக்கு அந்த புதிய ஐபோன் மிகவும் வேண்டும். வரைவதற்கான ஒரு சுவாரஸ்யமான வழி. இந்த தொழில்நுட்பத்தை கிராட்டேஜ் என்று அழைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் சிறியவனாக இருந்தபோது இப்படி வரைந்தேன். ஆனால் அது மிகவும் நீண்ட காலத்திற்கு முன்பு. இல்ல, அது உடைந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? என்ன? நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, பாக்கெட்டில் ஏதாவது பொருத்தமானது இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஓ ஆமாம், பாக்கெட்டுகளை சில நேரங்களில் சுத்தம் செய்ய வேண்டும். இது போதாது. இல்ல, ஆனால் ஒரு வினாடி வினா இருக்கிறது. ஓ, இந்த உதவியுடன் நான் உண்மையிலே என் வரைபடத்தை முடிக்க முடியும். அருமை. டாடா, எனக்கு எல்லாம் தயார்.
இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. ஜில், உன்னால் என்ன வரை? எளிதாக. நான் வரைதலில் சிறந்தவன். நான் அதை ஊசியால் முயற்சிக்கலாமா? முடிந்தது. அது கிட்டத்தட்ட சரியாகவும் கிட்டத்தட்ட சிறப்பாகவும் வந்தது. முதல் பார்வையில் தோன்றுவது போல எளிதாக இல்லை. ஆம், நான் ஒரு சாதாரண பேனாவால் வரைவதை மிகவும் விரும்புகிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகவே எப்படியோ ஒரு வகையான அர்த்தமற்றது. ஆமாம், அது விசித்திரமாக இருக்கிறது. அப்படியெனில் நண்பர்களே, நேரம் முடிந்துவிட்டது. உங்கள் வேலைகளை பார்க்க விரும்புகிறேன். சரி அண்ணி, மன்னிக்கவும், ஆனால் இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. இது மிகவும் வளைந்து விட்டது. நீங்கள் இவ்வளவு மோசமாக வரைய முயற்சிக்க கூடாது. ஓ, குவெனட்டின் வரைபடம் சிறந்தது. அதை மாற்றி விடுகிறேன். இதோ என் வரைபடம். ஓ ஜில், நீ என்னை ஆச்சரியப்படுத்தினாய். உனக்கு ஒரு சிறந்த வேலை இருக்கிறது. ஷாட், நீ? ஆமாம், எனது வரைபடம் எப்படி உள்ளது? நான் மிகவும் முயற்சி செய்தேன். ஓ, ரொம்ப முயற்சி பண்ணீங்களா? ஜில் பண்ணது ரொம்ப சிறந்தது. என்ன நல்லதா? ஹூ, நீங்க வரைபடங்களை மாத்திட்டீங்க. இது நியாயமில்லை. என வாழ்த்துங்கள், எனக்கு புதிய ஐபோன் கிடைத்துள்ளது. என்ன நேரம் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். என்ன ஐபோன் எங்கே? அது நகைச்சுவையாக இருக்கிறதே, இல்லையா? உனக்கு என்ன ஆச்சு? வாழ்த்துக்கள். ஓ, உண்மையா? இந்த சோட திங்கள்ல ஒருத்தருக்கு இந்த பெரிய பொம்மை அழகான உடையில கிடைக்கும். எனக்கு அது தேவையில்லை. நான் சொல்ல மறந்துட்டேன். இது சாதாரண பொம்மை அல்ல. இது ரொம்ப சுவையான கேக். இதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆம், நான் முந்தையதாக கம்பம் கொண்டு ஓவியம் வரையவில்லை. மிகவும் விசித்திரமான வழி. ஆனால் நான் சுவைக்கும் கம்பத்தை அனுபவிக்கவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சியானது. நான் அவற்றையெல்லாம் சாப்பிடுவேன். ஆமாம், பப்ளிஷ் வைப்பது அருமை. ஓ, கிடைத்து விட்டது. அற்புதம். இன்னைக்கு நான் பப்ளிகம் மட்டுமல்லாம ஒரு அற்புதமான கேக்கையும் ரசிப்பேன் என்று நம்புகிறேன். ஆகவே வேலைக்கு செல்ல நேரம். என் கருத்தில் பப்ளிக் கொண்டு வரைவது சுவாரஸ்யமாக உள்ளது. ஓ, என்ன இது? உனக்கு என்ன ஆச்சு? நிறுத்து. நான் சுவைத்த சுவையுடன் பல்வேறு வடிவங்களை உருவாக்க முடியும். ஹோம், அது அற்புதம். அப்படியானால் இந்த அழகின் சாயல்படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்குவேன். வாவ், அனி இதுல உண்மையிலேயே நல்லா இருக்காங்க. ஹோம், நீ என்ன நினைக்கிற? முக்கியமானது படம் உருவாக்குவதில் மகிழ்ச்சி அடைவதே. அப்போ அதுவோ என்ன? அது நகைச்சுவையாக இருக்கிறது. கண்ணாடிகள் உங்களை இவ்வளவு ஏமாற்றியதில்லை. அவற்றை ஒட்ட முயற்சிக்கவும். ஓ இல்லை, இப்போது என் கண்ணாடிகள் அழுக்காகிவிட்டன மற்றும் படம் கெட்டு போய்விட்டது. இன்னைக்கு என்ன மாதிரியான நாள்? ஏன் எனக்கு இப்படி தண்டனைகள் கிடைக்கின்றன? ஐஸ் முழிக்க நேரம் வந்துவிட்டது. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள். ஆனி, உன்னால் தொடங்கலாம். நான் உண்மையில் முயன்றேன். அப்படி இல்ல, உனக்கு ஒரு மோசமான உடை கிடைச்சது. ஜில், உன்கிட்ட என்ன இருக்குது? என்ன காட்டு. உங்களுக்கு இது எப்படி பிடிக்குது? போரிங். சரி, டெட். ஓ இல்ல, இது நிச்சயமா நல்லதல்ல. நான் நினைக்கிறேன் இது அழகாக இருக்கிறது. அனைத்து படைப்புகளும் சராசரிதான், ஆனால் ஜில் தான் சிறந்தது. அப்படியானால் அந்த சுவையான கேக் அவளுக்கே செல்கிறது. எடுத்துக்கோ. ஹூரே, நான் இறுதியாக வென்றேன். நான் பசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனவே இதை சாப்பிட நேரம் வந்துச்சு. ஆமாம், ஜில் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பாதது வருத்தமாக இருக்கிறது. டெட், எழுந்திர. அடுத்த சுற்றுக்கு நேரம். இந்த சுற்றில் உங்களில் ஒருவர் பல வகையான அழகு சாதனங்கள் கொண்ட ஒரு கேஸின் அதிர்ஷ்டசாலி உரிமையாளராக மாறுவீர்கள். சரி சரி சரி, ஆமாம், நீங்கள் வரைய தொடங்கலாம். வாங்க போகலாம். நிச்சயமாக நான் புதிய அழகு சாதனங்களை மறுக்க மாட்டேன். எனவே நான் கடினமாக முயற்சிக்க வேண்டும். எனக்கு அழகு சாதனங்கள் மிகவும் பிடிக்கும். ஓ, அது எனக்கு தான் இருக்க வேண்டும்.
நான் ஒரு அசல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். என்னிடம் உண்மையில் ஒன்று உள்ளது. ஒரு துருவியலை துருவ வேண்டும். எனக்கு நிறமுள்ள தூள்களோட பல குவியல்கள் இருக்கும். அடுத்ததாக நான் அதை கேஸின் வரையறையிலே பரப்பி அதற்கு மேல் வரையுவேன். என் கருத்தில் இது ஓவியம் வரைவதற்கான சிறந்த வழி. நிச்சயமாக அதுவே எல்லாம் அல்ல. அரைத்த சாக் அதே போல விடக்கூடாது. இப்போது அதை காகிதத்தால் மூடி இஸ்திரி செய்ய வேண்டும். ஜில், சரி, நானும் ஒரு அசல் யோசனை வேண்டும். உண்மையில எனக்கு அது இருக்கிறது. இதை செய்ய நீர் நிறைந்த கோப்பையில் சாணத்தை கலக்க வேண்டும். பின்னர் எனக்கு வழக்கமான வண்ணங்கள் இருக்கும். அதை கொண்டு அலங்கரிப்பது மிகவும் வசதியானதும் வேகமானதும் ஆகும். இதை பாருங்கள். எனது கருத்தில் இது மிகவும் அழகாக வந்துள்ளது. ஓ அண்ணி, உன்னால் தான் நான் கவனம் கலைந்து விட்டேன். இப்போது என் வரைபடம் கெட்டு போய்விட்டது. நான் அதை எரித்து விட்டேன். எரிந்து விட்டதா? ஆகவே இப்போது அந்த வழக்கு கண்டிப்பாக எனது ஆகும். ஓ இல்லை, ஓ இல்லை, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மேக்கப்பை மிகவும் விரும்பினேன். ஆமாம், யாருக்கு அழகு சாதன பொருட்கள் வேண்டும்? ஓ, நேரம் முடிந்து விட்டது. ஓ என் கடவுளே. ஜில், இது என்ன கரை? இல்லை, இது ஒரு கேஸாகவே தெரியவில்லை. நான் நம்பினேன். அண்ணி, நீ கொஞ்சம் அதிகமாக முயற்சிக்கலாம். ஏன் வரைபடத்தை இவ்வளவு கெடுக்கிறாய்? ஓ இல்ல. டேட், பிராவோ. விசித்திரமாக உனக்கு சிறந்த வரைபடம் கிடைத்தது. வாயேசுக்கு இப்போது அழகு சாதனங்கள் உங்களுடையவை. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஹே, அதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ நீ என்ன மேக்கப் போடலாம். தயவு செய்து நீ செய்ய முடியுமா? ஏன் இது உன்னிடம் மட்டும் இருக்கிறது? எனக்கும் வேண்டும். சரியாக. என்னிடம் ஒரு எண்ணம் உள்ளது. பெண்களே, தயாராகுங்கள். இப்போது உங்களை உண்மையான பெண்களாக மாற்றுவேன். காட்டாம், என்ன அழகு. நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும். என்ன 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 ஒரு கனவு கனவு. என் பெண்கள் ஏன் அப்படி போகிறார்கள்? நான் சரி பார்க்கிறேன். ஓ இல்ல. ஏன்மா எனக்கு ஒரு நகைச்சுவை செய்ய அனுமதி இல்லையா?